We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar. சேலம் அருகே சமூக நீதி மாணவியர் விடுதியில் மது கொடுத்து 2 மாணவிகளுக்கு பாலியல் வன்முறை நடந்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வினோத். வணக்கம் வினோத். விவரம். சேலம் மாவட்டம் வாழப்பாடி பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு சமூக நீதி மாணவியர் விடுதியில் பயிலக்கூடிய 2 சிறுமிகளுக்கு பாலியல் வன்கொடுமையானது நடைபெற்றிருக்கிறது. இது தொடர்பாக தற்போது அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே உள்ள அரசு சமூக நீதி மாணவி விடுதியில் 8ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு பயிலக்கூடிய 2 சிறுமிகளுக்கு தான் இந்த கொடுமையான சம்பவமானது நடந்திருக்கிறது. அந்த விடுதியில் சமையலராக பணியாற்ற வரக்கூடிய கலைச்செல்வி மற்றும் விடுதியின் துப்புரவு பணியாளர் ராதிகாவின் கள்ள காதலன் ரகுபதி ஆகிய 3 பேரும் சேர்ந்துதான் இந்த சிறுமிகளுக்கு பாலியல் ரீதியாக தொந்தரவு கொடுத்திருக்கிறார்கள். இந்த விடுதியில் பணியாற்றி வந்தக்கூடிய துப்புரவு பணியாளரின் ராதிகா என்பவரின் கள்ள காதலன் ரகுபதி ஆவார். இவர் அடிக்கடி இந்த விடுதிக்கு வருவதை வழக்கமாக கொண்டிருந்திருக்கிறார். இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு விடுதிக்கு வந்திருந்த போது அங்கு இருந்த 2 சிறுமிகளுக்கு குடிபானத்தில் மது மற்றும் போதை மாத்திரைகளை கலந்து கொடுத்து அருகே உள்ள காட்டிற்கு அழைத்து சென்று அந்த 2 சிறுமிகளிடம் அத்துமீறியிருக்கிறார். பின்னர் அதிகாலையில் மீண்டும் அந்த சிறுமிகளை அழைத்து வந்து அவர்கள் தங்கியிருந்த விடுதியின் அறைக்குள்ளேயே விட்டு சென்றிருக்கிறார். பின்னர் கடந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி அரசு விடுமுறை என்பதால் அந்த சிறுமிகளை பார்ப்பதற்காக அவரது உறவினர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது தனக்கு நேர்ந்த கொடூரம் குறித்து 2 சிறுமிகளும் அந்த பெற்றோர்களிடம் தெரிவித்திருக்கிறார்கள். இதனை அடுத்துதான் பெற்றோர்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் தற்போது வாழப்பாடி அனைத்து மகளிர் காவல்துறையினர் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து ராதிகா மற்றும் ரகுபதி ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். நேற்றைய தினம் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தற்போது இருவரையும் கைது செய்திருக்கிறார்கள். இது குறித்து தகவல் அறிந்த மாவட்ட குழந்தை நல அதிகாரிகள் தற்போது சம்பந்தப்பட்ட விடுதியில் சென்று நேரில் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த 2 சிறுமிகளுக்கு மட்டும்தான் இது போன்ற நிலை ஏற்பட்டதா அல்லது வேறு சிறுமிகளுக்கு ஏதேனும் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா என்ற கோணத்திலும், அது மட்டுமல்லாமல் இந்த சம்பவத்தில் வேறு யாருக்கேனும் தொடர்பு இருக்கிறதா என்ற கோணத்திலும் குழந்தைகள் நலத்துறை அதிகாரிகள் ஒரு பக்கமும் அதே போல் மாவட்ட காவல்துறை அதிகாரிகள் ஒரு பக்கமும் விசாரணை மேற்கொள்கிறார்கள். நேற்றைய தினம்தான் சேலம் கொண்டலாம்பட்டி பகுதியில் 13 வயது சிறுமியை 14 பேர் கொண்ட கும்பல் பாலியல் வன்முறை செய்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. அதனுடைய சுவடு ஆறுவதற்குள் தற்போது மற்றொரு பாலியல் வன்கொடுமை சம்பவமானது அரங்கேறி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வினோத். We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar.